நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். கண்களை மூடி மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிற நற்கருடைய நாதரிடம் நம் அனைவரையும் இன்று அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த மண்ணுலகில் உங்களையும் என்னையும் படைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்திடம் இந்த நொடிப்பொழுதில் வரை நாம் எப்படி அவரோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம்? நாம் எப்படி நம்முடைய உறவுகளை அவரிடம் புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? நாம் எப்படி நம்முடைய விருப்பு வெறுப்புகளை அவர் பாதத்தில் இறக்கி வைத்து அவருடைய மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நன்றி மறப்பது நல்லதன்று என்று நம் முன்னோர்கள் நமக்கு வாய் வழியாக சொல்லி வைத்த வேத வாக்குகள் நமக்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். வேதனை சோதனை தருணங்களில் உயிர் போகுந்த தருணத்தில் கூட உதவிகளை தேடிச் செல்லுகிற பொழுது உதவி செய்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களோடு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நாம் நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே அழிந்து போவதை பரிமாறுவதற்குள் நன்றி சொல்லுகின்றோம். ஆனால் அழியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக வாழ்வை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தேவன் இன்னையும் இன்று வரை உங்களையும் என்னையும் தன் அன்பினால் அரவணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரே, நாம் நன்றி சொல்லி இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். சில நிமிட துளிகளில் ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். திருப்பாதம் அவர் திருப்பாதத்தில் அருகே வந்து அவர் அருகிலே அமர்ந்து, இயேசுவே, நீர் எனக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே 4 ஆண்டுகள் பங்கு பணியாளனாக இந்த பங்கிலே என்னை அவருடைய பராமரிப்பினாலும் ஆதரவினாலும் அன்பினாலும் மன்னிப்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த 4 ஆண்டுகள் என்னை வழிநடத்தி வந்த இந்த நற்கருணை நாதருக்கு நானும் நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த பங்கு பணி வாழ்விலே பணியாளனாக நான் சந்தித்த எல்லா விதமான வெற்றிகளுக்கும்
தோல்விகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் என் தேவன் என்னை கரம் பிடித்து அழைத்து வந்தார் என்பதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இதுபோல இது ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த நிமிட துளிகளில் வரை உங்களையும் என்னையும் அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் என்றால் அதற்காக ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அருகி வந்து நாம் நன்றியின் பூக்களை அவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து வைத்து ஆசை போட்டு இயேசுவின் முன்னிலையில் உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய திருப்பாதம் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல் வரிகளின் வழியாக ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசு உங்களையும் என்னையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த பாடல் வரிகளின் வழியாக திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துண்ட நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துண்ட நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோர் என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்த நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனமார மாந்த நிரல்ல, மனவே
போற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்து கிருபையும் அருளும் இரக்கமும் உள்ள இயேசுவே, உமது அன்பை இந்த சமூகத்திலே, இந்த நற்கருணை பீடத்திலே அப்பா நாங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. இந்த காலை வேளையில் உம்முடைய முன்னிலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து உம்முடைய இரக்க பெருக்கத்தை எங்களுக்கு அபரிமிதமாக கொடுத்து உமது அன்பின் நிழலில் எங்களை இளைப்பாற செய்த கிருபைக்காகப்பா உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற இயேசுவே, மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்திற்கு சென்று மரியாள் உம்முடைய பாதத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டவளாக உம்மிடமிருந்து பிரிக்க முடியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அதை என் சகோதரியை போல தகப்பனை இன்று உம்முடைய அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறேனப்பா. ஒருவேளை உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நான் அமர்ந்து கொண்டிருந்தாலும் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற நன்றியின் பூக்களை இயேசுவே உன் பாதத்தில் அர்ப்பணித்து உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். இந்த கடந்த கால வாழ்வில் நான் சந்தித்த எல்லா விதமான தோல்விகளுக்கு மத்தியில நான் துவண்டு விடாமல் என்னை கரம் பிடித்து தூக்கி அழகு வைத்து இந்த உலக முன்னிலையில் என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த என் தேவனே, இது நான் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். என்னை ஆசீர்வதித்து அர்ச்சித்து உம்முடைய கரத்தினால் என்னை அரவணைத்து என் செவிகளை தூய்மையாக்கி என் உள்ளத்தின் ஆழத்தில் உம்முடைய வார்த்தைகள் விதையாக விழுந்து விருட்சமாக எழுந்து நான் அதிலே பலனை அடையவும் என் வழியாக அடுத்தவர்கள் அந்த விருட்சத்தின் வழியாக பலனடைந்து உம்மோடு நான் என்றும் இந்த மண்ணுலகிலே மகிழ்ச்சியை கண்டு விண்ணகத்திற்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தகப்பன இந்த நேரத்தில் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றேன். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நன்றி மறப்பது நல்லதல்ல என்று நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நன்றி ஒன்றுதான் மனிதனுடைய உறவு வாழ்வுக்கு ஒரு பாலமாக அமைத்து நம் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவர் ஒருவருக்கு செய்கின்ற உதவிகளின் வழியாக நாம் அடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். வகுப்பறைகளிலும் சரி, நம்முடைய இல்லங்களிலும் சரி, ஆசிரிய பெருமக்களும் நம்முடைய தாயார்களும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, உனக்கு யாராவது உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு முதலில் நன்றியை சொல்ல கற்றுக்கொள். நன்றி ஒன்றுதான் உறவின் அடிப்படை காரணமாக, அடித்தளமாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இது யதார்த்தமான ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. நன்றியை மறந்து விட்டானே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் அனுபவித்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து அவனுக்கு நான் உதவி செய்திருக்கின்றேனே, ஒரு வார்த்தை கூட நன்றி சொல்ல அவன் அருகதையற்றவனாக இருக்கிறானே என்று கூட நாமும் பல நேரங்களிலே மனவேதனையோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் கூட உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்து நன்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே,
உண்மையிலேயே இந்த வாசகத்தை நாம் உள்ளார வாசித்து பார்த்தோம் என்றால், உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகளை நாம் அசை போட்டு பார்த்தோம் என்றால், வேதத்தில் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பாவத்தை தவிர இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து அனைத்தும் மனிதர்களாகிய நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை வெளிப்படுத்துகிறார். நாம் அவருக்கு நன்றி சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் நன்றியை எதிர்பார்ப்பதைப் போல மனித உறவுகளை நன்றியின் வழியாக வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 11 முதல் 19 முடிய சென்று கொண்டிருக்கிறது. 10 தொழுநோயாளர்கள் ஓடி வந்து ஆண்டவருடைய திருப்பாதத்திலே மண்டியிட்டு செபிக்கிறார்கள். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தியில திருப்பலியிலே நாம் வாசிக்க கேட்டோம். தொழுநோயாளன் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து, நீர் விரும்பினால் நான் குணமாக்க முடியும் என்று ஆண்டவரிடத்தில் நேரடியாக தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறான். நான் விரும்புகிறேன், குணமாக்குக என்று ஆண்டவரும் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி இந்த 10 தொழுநோயாளர்களும் தூரத்தில் நின்று கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, ஆண்டவரை எங்களுடைய தொழுநோயை நீக்கும் என்று கேட்கிறார்கள். லூக்கா நற்செய்தியாளர் அற்புதமாக சொல்லுவார், இந்த 10 நபர்களில் ஒருவன் மட்டும்தான் புறையினத்தானாக சமாரியனாக காணப்படுகிறார் என்று. மற்ற 9 நபர்கள் எங்கே? அவர்கள் குணமாக்கவில்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழிலே ஒரு சொல்லாடல் நாம் கேள்விப்பட்டிருப்போம், கோவில் பூனை சாமிக்கு பயப்படாது என்று. ஏறக்குறைய யூத சமுதாயத்தில் இருக்கிற இந்த மனவர்கள் அனைவருமே, நான் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவன், என் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இறைவன் எனக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு கடின உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான் இந்த யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எனவேதான் அவர்கள் 3 விதமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்கள் என்று அடிக்கடி மறையுரையில் சொல்லுவேன். ஒன்று, என்னை யூதனாக படைத்ததற்காக இறைவா உமக்கு நன்றி என்றும். இரண்டாவது, என்னை அடிமைகளாக புறையினத்தானாக படைக்காததற்காக நன்றி என்றும். மூன்றாவது, என்னை பெண்ணாக படைக்காததற்கு நன்றி என்றும் சொல்லுவார்கள். ஆணாதிக்கம், தான் என்ற தலைக்கணம், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களில் 9 நபர்கள் தொழுநோயாளர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிசேய கூட்டமாக இருக்கட்டும், அது யூத சமுதாயமாக இருக்கட்டும், இவர்களையும் அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். இவர்களையும் அந்த சமுதாயம் புறந்தள்ளி விட்டதை மறந்து விட்டார்கள். இவர்களும் மனிதர்கள் என்று இச்சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் மறந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர்கள் மண்டியிட்டு செபித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதித்து குருக்களிடம் சென்று காட்டுங்கள் என்று சொன்ன பிறகு, அவர்கள் தொழுநோயில் இருந்து விடுதலை அடைந்த பிறகு மீண்டுமாய் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவன் என்ற தலைக்கணத்தோடு சென்று விட்டார்கள். பழைய குருடி கதவு திருடி என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வந்து மண்டியிட்டு நன்றி சொல்லுகிறான். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 நபர்கள் குணமாகவில்லையா? அவர்கள் மீண்டும் காட்டுப்புறத்திற்கு சென்று விட்டார்களா, அல்லது இந்த ஊரை விட்டு வெளியே ஓடிவிட்டார்களா தொழுநோய் அதிகமாக இருந்து என்று? நம் தேவனுக்கு தெரியும் அவர்களும் குணம் பெற்றிருக்கிறார்கள் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இதை போலத்தான் நாமும் நம்முடைய நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நான் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எத்தனையோ உள்ளங்கள் பல நேரங்களில் உரையாடுகின்ற பொழுது கேட்கிறார்கள். வேண்ட வேண்ட வெறும் வீடாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது ஃபாதர் என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ சுமைகளை தாங்கி தாங்கி என்னால் முடியாமல் விழுந்து கிடக்கிறேன், நான் எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார்கள்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடும் என்னோடும் இரவு படுக்கைக்கு சென்றவர்கள் எத்தனை நபர்கள் அடுத்த நாள் காலை கதிரவனை பார்த்திருக்கிறார்கள்? உங்களோடும் என்னோடும் சேர்ந்து பணி வாழ்விற்காக சென்று கொண்டிருக்கிற எத்தனையோ நபர்கள் சரியாக பணிக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சிறிய சிறிய நிகழ்வுகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு பெற்றோர்களுக்கு நம்மை ஒரு குழந்தையாக இறைவன் கொடுத்திருக்கிறார். உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் உறைவிடத்திற்கும் அனைத்தும் அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா நோய்களிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தேவனுக்கு எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவரை உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று நம்மால் ஒரு வார்த்தையும் அவரிடம் சொல்ல மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் மறையுரையில் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், உங்களுக்கும் எனக்கும் எவனாவது உதவி செய்து விட்டால் வேகமாக வாய்க்கழிய நன்றி சொல்லுகிறோம். அது அழிந்து போகக்கூடிய பொருள். அந்த அழிந்து போகக்கூடிய பொருளுக்காக வாய் திறந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அழியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை எத்தனை முறை பாவத்தை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுக்கு இப்பொழுது நாம் நன்றி சொல்ல மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு, இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திற்காக அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோமே. இந்த ஒரு நிமிட துளிக்காகவது நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளுக்காக மட்டும்தான் மனிதனிடம் நன்றி சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய ஆன்மாவிற்காக, உயிருக்காக, விண்ணக வாழ்விற்காக இவருக்கு நாம் நன்றி சொல்லிதான் ஆக்க வேண்டும். இந்த உலகத்திலே உங்களுடைய என்னுடைய உடலானது மண்ணோடு மண்ணாக அழிய போகிறது. அதற்காக நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் விண்ணகத்திலே உங்களுக்காக எனக்காக இடம் ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை நாதருக்கு நாம் நன்றி சொல்ல மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி நாம் இதை முழுவதுமாக மறந்து விட்டோம் என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவேதான் தன்னுடைய பணி வாழ்வில் நற்கருணைநாதர் சொல்லியிருக்கிறார், அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைக்க வேண்டாம், அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்காக உழையுங்கள் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நீங்களும் நானும் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை நாட்களாக, இத்தனை நிமிட துளிகளாக அவருடைய முன்னிலையில் பாதுகாப்பு வளையத்திலே வைத்து உங்களையும் என்னையும் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக உலகமே உருகுலைந்த நிலையில் உயிருக்காக ஒவ்வொரு மனிதனும் தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே இந்த கேஜிய பட்டாரம் மட்டும் இன்னும் கொரோனா நோயினால் பாதிக்கப்படாமல் அவருடைய பாதுகாப்பு வளையத்தில் வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக நாம் நன்றி சொல்லி இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஏன் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். விழுந்து விட்ட பிறகு அவரிடம் கதறுவதை விட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றால் இன்னும் அவர் நம்மை அதிகமாக பாதுகாத்து வழிநடத்துவாரே. அதை விட சிறப்பு செய்தி ஆண்டவர் கொடுக்கின்றது என்னவென்றால், நாம் எப்பொழுது அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய முன்னிலையில் நாம் ஜெபிக்கின்றோமோ நம் சந்ததியார்கள் அதை பார்த்து வளர்ந்து வருகிறார்கள். ஆன்மீகத்தில் அடுத்தவர்களை வளர்த்து வருகிறோம். ஆன்மீகத்தில் அடுத்தவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வருகிறோம். இதுதான் தேவன் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது. எனவே ஆண்டவர் முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் சரி, இல்லத்திலிருந்து நற்கருணை ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்வுள்ளங்களாக இருக்கட்டும். ஆண்டவர் முன்னிலையில் மண்டியிட்டு நன்றி செலுத்துவோம். என் தேவனே, என்னை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா என்று நன்றி சொல்லுவோம். குறிப்பாக சிறப்பாக இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். 4 ஆண்டுகள் உங்களோடு பணியாற்றுவதற்கு இந்த தேவன் எனக்கு நல்லதொரு திடத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், சக்தியை கொடுத்தார், மன தைரியத்தை கொடுத்தார். விழுகின்ற பொழுதெல்லாம் என் தேவனின் கரங்களை பிடித்து என்னை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார்.
தோல்விகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கலங்காதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி தனிமையில் கண்ணீரோடு நான் அழுது கொண்டிருக்கிற பொழுது அந்த காயப்பட்ட கரத்தினால் என் கண்ணீரை துடைத்திருக்கிறார் இந்த தேவன். இப்படி எனக்கு ஆறுதலாகவும் தேற்றுதலாகவும் இருந்து என்னை வழிநடத்திய இந்த 4 ஆண்டுகளில் வழிநடத்திய இந்த தேவன் முன்னிலையில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி இயேசுவே என்று அவருக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இதுபோல உங்களுடைய வாழ்விலும் இந்த தேவன் உங்களை வழிநடத்தி இருந்தால், உங்களை ஆபத்துகளிலிருந்து தேவன் வழிநடத்தி இருந்தால், தோல்விகளிலிருந்து உங்களை கரம் பிடித்திருந்தால், கண்ணீரோடு நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருந்தால், நிச்சயமாக இந்த நற்கருணை நாதர் உங்கள் அருகில் அமர்ந்து உங்களை வழி நடத்தி இருப்பார். எனவே அந்த தருணத்திற்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக ஒரு சில நிமிட துளிகள் மண்டியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நம்மையே நாம் தயார் செய்வோம். தேவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வில் எந்த தருணத்தில் அதிகமாக நான் வேதனைப்பட்ட தருணம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எந்த நாளில் நான் அதிகமாக அவமானப்பட்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். எந்த நேரத்தில் அனைவரும் என்னை ஓரம் கட்டி ஒதுக்கி என்னை அவமானப்படுத்தி கண்ணீரோடு தனிமையில் நான் என்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ள போகிறேன் என்ற உச்சகட்ட நிலைமைக்கு நாம் வந்திருப்போம். மன உளைச்சலாலும் மன வேதனையினாலும் இந்த சமுதாயமே எனக்கு வேண்டாம், உறவுகள் வேண்டாம் என்று எப்பொழுது நம்மையே நாம் தனிமைப்படுத்தி நம்மையே நாம் அழித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தை இப்பொழுது ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். அந்த வேகத்தில் நீங்களும் நானும் எடுத்த முடிவுகளிலே ஒரே ஒரு சிறிய சிந்தனைகளோடு தேவன் உங்களையும் என்னையும் தன் காயம்பட்ட கரத்தினால் அரவணைத்ததை நாம் சிந்தித்து பார்ப்போம். உடைந்து போன உள்ளத்தோடு, உருகுலைந்த நிலைமையோடு என்னை நான் அழித்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் வேகமாக முடிவெடுத்த தருணத்தில் ஒரு சில நிமிடங்களில் நம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தடுத்து ஆண்டு கொண்டிருப்பார். அதனால் தான் இன்று அவர் முன்னிலையில் இப்பொழுது மண்டியிட்டு கிடக்கின்றோம். நினைத்து பார்ப்போம். அந்த சொல்லுமா வேதனையிலே மனக்கலக்கத்தோடு இருந்த தருணத்தில் நம் தேவன் நம் அருகிலே அமர்ந்து கொண்டு, மகனே மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நிமிடத்தில் அவர் நம் கரங்களை பிடிக்கவில்லை என்றால், அந்த நிமிடத்தில் அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவில்லை என்றால், அந்த நிமிடத்தில் உங்களையும் என்னையும் நம் தேவன் நம்முடைய முடிவுகளை மாற்றி அமைக்கவில்லை என்றால், இன்று நாம் இந்த மண்ணுலகிலே உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். சாத்தானின் பிடிகளுக்குள் நம்மை கொடுத்து நம் உடலையும் ஆன்மாவையும் அழித்து நம் உறவுகள் அனைவரையும் அவமானத்தில் நிறுத்தி வைத்து விட்டு சென்றிருப்போம். நம் ஒருவருடைய தவற்றினால் நம் உறவுகள் தலைக்குனிய அளவிற்கு நாம் தள்ளப்பட்டு இருப்போம். ஆனால் உறவுகளையும் உன்னையும் என்னையும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேவனுக்கு சற்று நேரம், ஒரு சில நிமிடங்கள் நம் கண்ணீரை அவர் பாதத்தில் இறக்கி வைத்து, இயேசு உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுவோமா? இயேசுவின் பாதத்தை பரிமள தைலத்தினால் பூசி தன்னுடைய கூந்தலினால் அவருடைய பாதத்தை துடைத்தாளே, அழகு ஒன்றுதான் அவள் ஆன்மாவை அலங்கோலப்படுத்தியது.
நம்முடைய ஆணவமும் நம் ஆன்மாவை பல நேரங்களிலே அவமானப்படுத்துகிறது. நம்முடைய ஆணவம் ஆண்டவர் அருகில் அமருவதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய ஆணவம் இந்த உறவுகளை வளர்ப்பதற்கு தடையாக இருக்கிறது. அவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில், அந்த பெண்ணானவள் இயேசுவின் பாதத்தை பரிமள தைலத்தினால் பூசி தன்னுடைய கூந்தலினால் அவள் துடைத்து முத்தம் கொடுத்தாலே, அதுபோல இந்த நேரத்தில் இயேசுவின் பாதத்தை நம்முடைய கண்ணீரால் துடைத்து மண்டியிட்டு அவருக்கு முத்தம் கொடுத்து, ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். மனதார நன்றி சொல்லுவோம். இயேசு உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி 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 இயேசு, நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. மாந்தோரே வருளாது மானத்தை காது பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. குலங்களாலே மனிதன் நிகரை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீக்கின் பெருமை மகிமையோடு பரிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.